வணக்கம் சார். ராஜா வணக்கம். உங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். ரொம்ப கொடூரமான ஒரு அசம்பாவிதம் உங்களுடைய குடும்பத்தில் நடந்திருக்குது. எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். நீங்க இந்த சம்பவம் நடக்கும்போது அங்கதான் இருந்தீங்களா ராஜா? மணிவாசகம் மேல தாக்குதல் நடத்தப்பட்ட போது? ஆமாங்க சார், அங்கதான் இருந்தேங்க சார். குடியே அங்கதான் இருக்கோம் நாங்க. சரிங்க ராஜா, என்ன நடந்தது? எதனால இந்த தகராறுக்கு என்ன காரணம் ராஜா? ஃபுல்லா எல்லா பக்கமும் சும்மா மிரட்டியோ என்ன பண்ணியோ வாங்கி வாங்கி மலனு ஃபுல்லா எடுத்துட்டாங்க. ஒரு ஒரு 50 20 ஏக்கரு 50 ஏக்கருக்கு பக்கம் எடுத்துட்டாங்க. கடைசியா நம்ம இடம் தான் இருக்கு, 4 ஏக்கரு. அந்த 4 ஏக்கர்ல மலனு எடுக்க வந்துதான் இந்த பிரச்சனையே ஆச்சு. ஓ, அதாவது எடுக்காதீங்க, எதா இருந்தாலும் பேசி எடுத்துக்கலாம், இப்ப வந்து எடுக்காதீங்க, காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு நான் அப்படித்தான் எடுக்கணும் தான் இந்த தகராறு வந்தது. இல்ல ராஜா, இது வந்து உங்களுடைய சொந்த இடத்துல அவங்க அத்துமீறி வந்து மண் எடுத்தாங்களா? ஆமாங்க சார். ஓ, அதாவது நீங்க வாங்கின இடம் அது மணிவாசகத்தினுடைய சொந்த இடமா? அது எங்க சொந்த இடத்த மணிவாசகத்துக்கு நாங்க வித்துட்டோம். ஓகே, சரி, எழுதி கொடுத்துருக்கோம். அவரு வந்து காலையில எல்லாமே பேசி பண்ணிக்கலாம், முறையா காசு நானும் வாங்கி இருக்கிறேன், என்ன அது என்ன முறைங்கிறத பார்த்துட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தைக்கிட்ட வர்றாரு மணிவாசகம். சரி 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 ராஜா, என்னன்னா இந்த இடம் வந்து நீங்க வந்து மணிவாசகத்துக்கு நீங்க கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டேங்க சார். இந்த இடத்த எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெங்கடேசன் தரப்பு ஏதாவது கேட்டாங்களா? வெங்கடேஷ் தரப்புலதான் கேட்டு வம்புக்கு மண் வர்றது வேணும்னே அகராதிக்கு சேசிபி கொண்டாந்து மண் வாரினது. ஓஹோ, ஆனா உங்களுக்கு வந்து வெங்கடேசன் தரப்புக்கு கொடுக்க விருப்பம் இல்ல. என்னங்க சார்? வெங்கடேசன் தரப்புக்கு நிலத்தை விற்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்ல? இல்லைங்க சார். ஓகே, நான் கொஞ்சம் தெளிவா கேட்கிறேன், கொஞ்சம் எங்களுக்கு புரியுறபடி சொல்லுங்க. பத்திரிகைகள் எல்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க, என்ன எழுதிட்டு இருக்கிறாங்கன்னா, நிலம் வாங்குறது சம்பந்தமான பிரச்சனையில தான் இந்த படுகொலை நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அது உண்மையா? அது இல்லைங்க சார். இது மலநெடுக்க வந்ததுலதான் பிரச்சனையானதுங்க சார். மலநெடுக்க அவன் அத்துமீறி என்னதுல வந்து அவருக்கு வித்த பூமியில மலநெடுக்க வந்ததுனாலதான் நானும் அண்ணா உங்களுக்கு கொடுத்த பூமியில வந்து மலநெடுக்கிறாங்க, வந்து கேளுங்க என்னன்னு, எதுவா இருந்தாலும் பேசி பண்ணிக்கலாம், வந்து பாருங்கன்னு சொல்லித்தான் வந்தாங்க. சரி, கேட்டுட்டு இருக்கும்போதுதான் இந்த சம்பவம் நடந்தது. சரி, இந்த சம்பவம் வந்து நடந்த போது எத்தனை பேர் ஆயுதங்களோட வந்து தாக்குதல் நடத்தினாங்க? ஆமாங்க சார். எத்தனை பேர் வந்தாங்கன்னு? எத்தனை பேர் வந்தாங்க ராஜா? தகராறு பண்ணும்போது எத்தனை பேர் வந்தாங்க சார்? அந்த போட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, 5 பேர் எடுத்துட்டு அண்ணா அவங்கள நீங்க சரி சரி சரி. இப்போ போலீஸ் வந்து ராஜா, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ராஜா சொல்லுங்க சார். நான் பேசுறது கேக்குதானே? கேக்குதுங்க சார். ஆமா, இந்த போலீஸ் வந்து சொல்றாங்க இது வந்து நிலத்தகராறு காரணமா தான் இந்த மர்டர் நடந்ததுன்ட்டு. நீங்க வந்து இப்ப தாக்குதல் அந்த கொலை நடந்த போது நீங்க அங்க பாத்துக்கிட்டு இருந்த நபர் அப்படிங்கறதுனால நீங்க ஒரு விட்னஸ் ஆவறீங்க. இப்ப போலீஸ் சொல்றது உண்மையா? நிலத்தகராறு தான் இந்த கொலைக்கான காரணமா, இல்ல மணல் அள்ளனதுதான் காரணமா? சார், நான் நீங்க நேரடியா வந்தா மலன் அள்ளி கிடக்கிறத பாத்தீங்கன்னா அதை கூட கொண்டு போய் காட்டுறேன். மலன் அள்ளுறதுனாலதான் இந்த பிரச்சனையே வந்தது. நிலத்தகராறெல்லாம் இல்ல, இதெல்லாம் சும்மா சொல்றது போலீஸுங்க. பொய் சொல்றாங்க. மலன் அள்ள வந்ததுனாலதான் மலனு கூட என் பூமியில அள்ளி இருக்கிறானுங்க. அந்த அல்லனை நைட்டு அல்லனானுங்க. அந்த அல்லனை கேட்க போய்தான் என் அண்ணனும் அம்மாவை முதல், 2வது அண்ணன், 3வது சின்னண்ணன், 4வது மாமன, 5வது அம்மாச்சிய பாட்டிய எல்லாத்தையுமே வெட்டி இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே வெட்டி இருக்கிறாங்க அருவாள்ல. பாட்டிக்கு ராட்ல போட்டு அடிச்சு, இடுப்பிடுப்பா ராட்ல போட்டு அடிச்சு எட்டி வாக்கியாக்குள்ள தள்ளிட்டானுங்க. மித்த அம்மாவுக்கு, அண்ணனுக்கு, சின்ன அண்ணனுக்கு, மாமனுக்கு வெட்டு. ஓகே ஓகே ராஜா, இவங்க உங்களோட அனுமதி இல்லாம உங்களுடைய பட்டா இடத்துல இவங்க மண் எடுக்கிறாங்க அப்படிங்கிற சம்பந்தமா நீங்க ஏதாவது அரசு அதிகாரிகள் கிட்ட புகார் ஏதாவது கொடுத்தீங்களா? சார், 4 மாசமா மண் எடுக்கிறானுங்க. 4 மாசத்துல நானும் 100க்கு போன் அடினாங்க, 100க்கு போன் அடிச்சேன், கலெக்டர் ஆபீஸ்ல போன் அடினாங்க, கலெக்டர் ஆபீஸுக்கு போன் அடிச்சேன்,
எஸ்பிக்கு போன் அடி, நாங்க எஸ்பிக்கு போன் அடிச்சோம். ஒவ்வொரு போனும் அடிக்கிற பக்கமெல்லாம் இது ராங் நம்பரு, இது வேற நம்பரு, இது தவறான நம்பரு அப்படின்னே தான் நம்பர் வருத ஒழிச்சு எடுத்து அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கல. கடைசியா 100க்கு அடிச்சு 100ல அங்க இருந்து போன் பண்ணி வாங்கல் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஏட்டையா அனுப்பிச்சு, எங்கம்மா மழை நல்றாங்க சார், போயிட்டு இருக்குதே தெரியலீங்களா? அப்படியா, சரி நான் பார்த்துட்டு பேசிக்கிறேம்மா அப்படின்ட்டு போனாரு. அதுக்கப்புறம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. ஓகே. இப்ப வந்து இறந்து போய் இவ்வளவு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் 2 போலீஸ் என்ன அந்த தோட்டத்துல இருக்கிற காவல அது முன்னாடியே சொல்லியிருந்தா இவ்வளவு ஒரு குழப்பாவம் நடக்குமாங்க சார். இதெல்லாம் வேணும்னே எல்லாமே சேர்ந்தே பண்ணணும் சதிங்க சார், எல்லாமே சேர்ந்து பண்ணணும் சதி. அதாவது ராஜா என்னன்னா, நீங்க வந்து இங்க சட்டவிரோதமா மண் எடுக்கிறாங்கன்ட்டு நீங்க ஏற்கனவே 100க்கு புகாருக்கு அங்க இருந்து போலீஸ் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆமாங்க சார். பார்த்துட்டு போன பிறகு இந்த கொலை நடந்திருக்கு, அப்படிதானே? போனதுக்கு அப்புறம் 2 வாரம் கழிச்சு தான் இந்த கொலை நடந்ததுங்க சார். ஓகேங்க, ஓகே ஓகே ஓகே. ராஜா, போலீஸ் வந்து இந்த சம்பவம் தொடர்பா பதிவு செஞ்ச எஃப்ஐஆர் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, யாருமே பார்க்க முடியாதபடி. என்ன எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்காச்சும் தெரியுமா? நீங்க உறவினர் தானே, உங்களுக்காச்சும் தெரியுமா ஏதாவது? சரிங்க சார். என்ன எழுதியிருக்காங்க எஃப்ஐஆர்ல? எஃப்ஐஆர்ல வெட்டி கொண்டாங்க சார் எழுதுனாங்க. யாரு புகார் கொடுத்தது? யாரு? அவங்களுடைய மனைவியா? புகார் கொடுத்தது அவங்க மனைவி கொடுத்திருக்காங்க. ஓகே ஓகே. கொடுத்ததெல்லாம் நான் கொடுத்திருக்கேங்க சார். நீங்க என்ன கொடுத்திருக்கீங்க? இப்ப உங்ககிட்ட எப்படி கொடுத்தனே அது மாதிரிதாங்க சார். இது அப்படியே சொல்லிருக்கீங்களா போலீஸ் கிட்ட? போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், பேட்டியிலையும் கொடுத்துருக்கேங்க சார். மலன் எடுத்ததுனாலதான் பிரச்சனை வந்தது, லேண்டு பிரச்சனையெல்லாம் வரலைங்க சார். மலன் எடுக்க அச்சு மீறி வந்து என்னதுலயும் உங்களுதுலயும் மலன் எடுப்பணும் வந்ததுனாலதாங்க சார் இந்த பிரச்சனையை. அதை கேட்க போய்தான் பிரச்சனையே. சரிங்க ராஜா, ரொம்ப நன்றி. நீங்க இணைப்புல வந்து இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி ராஜா. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி.